ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நாம் தெரியாமல் கூட இதை ஒரு முறை பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்மளோட எப்படிப்பட்ட தலைவிதியையும் கர்மாவையும் மாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட வேண்டுதலை உடனே நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ரகசியம், கிருஷ்ணன் சொன்ன பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பதிவு நிச்சயமாக யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எல்லாருமே பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் தலைவிதி ரொம்ப மோசமாக இருக்குது, கர்மானால் இப்படி அனுபவிக்கிறேன், எனக்கு மட்டும் எந்த வேண்டுதல் வச்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறவங்களாம் நிச்சயமாக இந்த பதிவை கேட்டு நான் இதில் சொல்லியிருக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை உடனே தீரும். ஒரு சம்பவத்துலேருந்தே பார்க்கலாம். ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஒருத்தர் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறார். ஏன் அப்படின்னா அவரோட கர்ம பலன் காரணமாக அவர் இந்த பிறவியில் ஒரு விபத்து மூலமாக நோய் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து ரொம்ப முடியாமல் வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது அவரோட கர்மா. ரெண்டாவது தலைவிதியும் இதுதான் கூட. அவர் முன்னாடி போய் நிற்கிறாரு. நிற்கும்போது அந்த விவசாயி மண்வெட்டி எடுத்துகிட்டு விவசாயம் பண்ணுறதுக்காக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கார். இப்போ சனீஸ்வர பகவான் நிற்கிறது அவருக்கு தெரியாது இல்லையா, ஏன்னா இவர் இருக்கிற உருவம் அவர் கண்ணுக்கு தெரியாது. உடனே என்ன அவரோட விதி என்ன அப்படின்னா, ஒரு மரக்கிளை முடிஞ்சு அவர் தலையில் இப்போ விழணும், அதுதான் விதி, அவரோட கர்ம பலன் அதை தான் சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி போயிட்டு இருக்கும்போது இவரும் பார்க்குறாரு. இவரோட பார்வைப்பட்டு அந்த கிளை முறிஞ்சு அவர் மேலே விழணும். ஆனால் அவர் மேலே விழலை. திடீர்னு ஏதோ ஒரு காற்றோ ஒரு விசையோ செயல்பட்ட மாதிரி இருக்குது. அவர் தலைக்கிட்ட வந்த இது அப்படியே தடுத்து ஒரு செகண்ட் நிறுத்துது. அவர் நவுந்து போனதுக்கப்புறம் அந்த கிளை விழுந்துருது. இவருக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த செயல் கண்டிப்பாக நடந்தே இருக்கணும், ஆனால் நடக்கலை. சரின்னு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்து தலையில் அடிபடுற மாதிரி செய்ய முயற்சி பண்ணுறார். அவர் கர்ம பலனை தான் அவர் கொடுக்குறாரு, இவராக புதுசாக எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி கால் இடறி கீழே விழணும், கீழே அதே மாதிரி விழலை, மண்டையில் அடிப்படல, பேலன்ஸ் பண்ணிடுறார். இவருக்கு ஒன்றே ஒரு மாதிரி ஆகிடுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக நவகிரகத்தோட தலைவனான சூரியனை சொல்லுவாங்க. சூரியன் நவகிரகத்து தலைவன். அவர்கிட்ட போய் சொல்கிறார், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னதும் அது உடனே இந்திரன் கிட்ட போது. இந்திரன்கிட்ட போனதும் இந்திரன் உடனே அப்படியா என்னன்னு சொல்லி பார்ப்போம், ஏதாவது தர்மம் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா, புண்ணியவானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இவங்க நேராக எங்கே போகிறாங்கன்னா அடுத்து யமலோகம் போகிறாங்க. யம தர்மராஜன்ட்ட எடுத்து பார்த்தா அவன் புண்ணியம்னு பார்த்தா ஒரு 2 வரியில் தான் இருக்குது. அவன் சார் அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய பாவங்கள்னு பார்த்தா கர்மா இந்த பக்கம் பார்த்தா பெரிய லிஸ்ட்டே இருக்குது. பெரிய அளவில் பெரிய புண்ணியம்லாம் கிடையாது, அதனால் அவன் தப்பிக்கிறதுக்கான வழியெலாம் கிடையாது அப்படின்னா சரி. இப்போ இருந்தாலும் அவனுக்கு 2 விஷயத்துலேருந்தும் தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி 3ஆவதாக நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு செயலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இப்போ அவனோட குடிசை தீப்பற்றி எரியணும். அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தீ பற்றணும் அப்படிங்கிறது விதி. இப்போ கரெக்டாக போனால் அதே மாதிரி தீ பற்றுது, எரியுது. ஓகே, விதிப்படி தான் எல்லாம் கர்மாப்படி தான் நடக்குதுன்னு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க சமயம் திடீர்னு மேகம் கருமேகமாக மாறிடுது, மழை கொட்ட ஆரம்பிச்சிடுது, தீ எல்லாம் அணைஞ்சிருது. உடனே இந்திரன் கோவம் வந்துடுது. வர்ண பகவானை கூப்பிட்டு யாரை கேட்டு நீங்கள் மேகத்தை அனுப்புனீங்க, எப்படி மழை பெஞ்சுது அப்படின்னதும் அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அனுப்பல, என்னை அறியாமலே ஒரு சக்தி செயல்பட்டு இந்த மாதிரி வந்துருச்சுன்னதும் இல்லை இதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க போகிற அப்படின்னதும் அவர் சொல்கிறாரு, இல்லை சாமி, உண்மையிலேயே நான் இதை பண்ணல, நீங்கள் இவனுக்கு ஏதோ தப்பிக்கணும்னு விதி இருந்திருக்குமோ அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, விதினது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விவசாயிக்கு இப்படி ஒரு விதி இருக்குமோன்னு சொல்லிட்டு நேராக விதியை எழுதக்கூடிய பிரம்மதேவன்கிட்ட போகிறாங்க. இப்போ எல்லாராலையும் முடியலன்னா கடைசி அங்கே தானே போனோம். அங்கே போனது பிரம்மதேவன் அவனோட விதி என்னன்னு சொல்லி எடுத்து படித்து பார்த்தா இவங்க சொன்னால் எல்லாமே நடக்கணும்னு எழுதப்பட்டது தான் விதியை தவிர இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு எந்த விதியுமே கிடையாது அவனுக்கு அப்படின்னதும் இல்லை, நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவன் விதிப்படி இதெல்லாம் அனுபவிக்கணும் தானே இருக்குது அப்படின்னதும் இல்லை, தப்பிச்சிட்டா நல்லா இருக்கான் அப்படின்னதும் பார்த்தா அவன் அதுமாதிரி நல்லா தான் இருக்கான். சரி, இது எப்படி நடக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியாக இவங்களுக்குலாம் வழி தெரியலனா எங்கே போகணும், வைகுண்டம் போகணும். வைகுண்டம் போனதும் கரெக்டாக நம்ம பெருமாள் நாரதர்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி இதே தீவிரமாக பேசிகிட்டு இருக்காரு. இவங்க வந்தவொடனே நைஸாக நாரதர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க, நேராக பெருமாள்கிட்ட சொல்லாமல். நாரதருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா சும்மா இருப்பாரா, ஆரம்பிச்சிட்டார் தன்னோட வேலையை. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காமே, ஒரு விவசாயிக்கு விதியும் செயல்பட மாட்டேங்குது, கர்மாவும் செயல்பட மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, இது எப்படி சாத்தியம், என்ன இதுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்கன்னா சரி வாங்க அப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பெருமாள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சரி வாங்க ஒரு நாளில் அவன் என்ன தான் செய்கிறான், அவனுக்கு எப்படி இது வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா, சரி இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் கரெக்டாக அதிகாலை அவன் என்ன பண்ணுறான்னா 4 மணிக்கெலாம் எழுந்துக்கிறான். எழுந்தவுடனே நார்மலாக முகம் கழுவுறது இந்த மாதிரி பல்ல கறந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நேராக என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மாடு வச்சுருக்கிறான். மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்க போகிறான். பால் சொம்பை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு மனைவியை எழுப்பி விட்டோன்னே மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் ஃபஸ்ட் எழுப்பி விட்றாங்க. அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக போய்ட்டு வாசல் வச்சு கோலம் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க மாடை கறக்கிறான். மாடை உட்காந்து பால் கறக்கிறான். பால் கறக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மாட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறான். பேர் என்ன அப்படின்னா சீதா, அந்த மாட்டோட பேர்.
அது சீதா மாடு வந்து அப்பப்போ காலில் அவ்வளோ உதைக்கும் போது சீதா கம்முன்னு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம பேசுவோம்ல அந்த மாதிரி. நான் சின்ன வயசுலாம் மாடு பால் கறந்துருக்கேன். மாட்டுக்கு ஒரு பேர் எல்லோரும் வச்சுருப்போம். அதை சொல்லி கூப்பிடுவோம், இல்லை தடவி கொடுப்போம், அமைதியாகிடும். அது வந்து மாடோட இயல்பு, பசுமாட்டோட இயல்பு. அவன் அதை சொல்லி சமாதானப்படுத்துகிறான், அவ்வளோதான். அதுக்கப்புறம்னு பார்த்தா நார்மலாக அவன் எப்பயும் போல் வயலுக்கு போகிறான், வேலை பார்க்குறான், சாப்பிட்றான். அதுக்கப்புறம் வயல்லேருந்து திரும்பி வர்றான். பெருசாக ஒன்றும் சாமி பேரெல்லாம் சொல்லி வழிபாடெல்லாம் பண்ணல, மந்திரம்லாம் சொல்ல. எப்பயும் போல் இரவு உணவை சாப்பிட்றான், தூங்கிடுறான். இவ்வளோ தான் நடக்குது. ஆனால் இவனுக்கு வந்து எப்படி வந்து இவனோட தலையெழுத்து வந்து தடுக்கப்படுது, கர்மம் எப்படி தடுக்கப்படுதுன்னு புரியவே இல்லை. பெருமாள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார். பெருமாள்கிட்ட எல்லோரும் வந்து கேட்குறாங்க. அவர் வந்து ஒரு விளக்கம் மறுநாள் காலையில் கூப்பிட்டு போனது. இன்றைக்கும் கரெக்டாக அவன் மனைவி சீக்கிரமே இருந்து இவனை எழுப்பி விட்றாங்க. கரெக்டாக 4 மணிக்கு போய் பால் கறக்க போய் உட்காரும்போது அவன் சொல்கிற பேர் என்னென்னா, மாட்டோட பேர் சீதாவை சொல்கிறான். எல்லோரும் இப்போ பெருமாள் வந்து தன்னோட பார்வையால் அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிகிற மாதிரி பண்ணுறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்டாக 4 மணிக்கு அவன் உட்காந்துருக்கிற அந்த போஸ் இருக்கு இல்லையா, உட்காந்துருக்கான் இல்லையா, அந்த சமயம் சீதா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, சீதாங்கிறது மகாலட்சுமியோட பேர். அன்னை சீதையோட பேர், சீதையோட முழு பேர் வந்து சீதாலட்சுமி. அவங்க வந்து சீதாங்கிற பேரை சொல்லி கூப்பிட்றான். 1. 2வது, இந்த 4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய கணக்கு ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. 3:30 மணிலேருந்து 4:30 வரைக்கும் சொல்லுவாங்க. 4 to 6ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு குறிப்பிடப்படுற அந்த நேரத்தில் காஸ்மிக் எனர்ஜி, அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அண்ட சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. இந்த உடம்பு அப்படியே வெளியில் அண்டத்தில் என்ன இருக்கோ அப்படியே செய்யப்பட்டது. அந்த எனர்ஜி இவன் உடம்பு அந்த சீதாங்கிற பேரை சொல்லும்போது, ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது என்ன பண்ணிக்குது அப்படின்னா, அந்த காஸ்மிக் எனர்ஜி இவனோட மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே நுழைஞ்சி கொஞ்சமாக வந்து அவனோட சகசிரம் தலை வரைக்கும் வந்துடுது. இது வர்றதால அவன் உடம்புல என்ன நடக்குது அப்படின்னா, ஒருவித சக்தி அவன் உடம்புக்குள்ளே ஊடுருவதுனால சக்கரங்கள் சீராக இயங்குது. 2வது, அன்னையோட பேரை சொல்லி காலங்காத்தாலே அவன் கூப்பிட்றதால அவன் மனைவி வந்து பாலை வாங்க வருவாங்க. அதாவது மனைவி பேரை சொல்லி கூப்பிடும்போது மனைவி அங்கே முன்னாடி விளக்கமாறு போட்டு கூட்டிகிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு கேட்காது. ஆனால் அவங்களுக்கு பதில் வந்து வேற ஒருத்தவங்க அவங்க மனைவி மாரியே வந்து பாலை வாங்கிட்டு வந்து டெய்லியும் வைக்கிறத இவங்க பார்ப்பாங்க. அந்த டெய்லியும் வைக்கிற நபர் யார் அப்படின்னா, அன்னை மகாலட்சுமி வந்து வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு சொல்லி கூப்பிட்ற பேர் சீதாங்கிற பேர். இதில் மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் அன்னை மகாலட்சுமியோட பேரை சொல்லி கூப்பிட்றதாலையும் அவன் உடம்புல காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அண்டசக்தி நுழையிறதுனாலையும், அவன் சொல்லி கூப்பிட்றதால அவன் எழுந்துக்கிறதுனால தான் அந்த சக்தி அவன் உடம்பு ஃபுல்லாக கிரகிச்சிக்குது. அது எப்படின்னா, நம்ம உட்காந்துருக்கிற அந்த நிலையும் நம்ம சொல்கிற மந்திரமும் அந்த நேரத்தில் கடவுளோட பேரையோ மந்திரத்தையோ நம்ம சொன்னால் உடனே அது சித்திக்கும். கடவுளோட நேரடி பார்வை நம்ம மீது விழும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னா, அன்னை மகாலட்சுமியோட பாதி பேரை சொல்லி சீதான் மட்டும்தானே சொல்கிறான். அவன் வந்து ராமரோட சேர்த்து ராமர்னு கூப்பிடவே இல்லையே. அந்த அன்னை வந்து தினமும் வந்து விஷ்ணு கிட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களாம், நம்ம பெருமாள்கிட்ட. என்னன்னா, இந்த மாதிரி அவனுக்கு வந்து இப்படி ஒரு தலைவிதி இருக்குது, அதை வந்து நீங்கள் தடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்களாம் அம்மா. ரொம்ப என்னோட பையன் காலைல எழுந்ததும் முதல்ல என் பேரை சொல்லி தான் கூப்பிட்றான். அவன் பேர் இவங்க பேர் தான், ஆனால் அவன் எப்படி வச்சிருக்கிறான், மாட்டுக்கு வச்சிருக்கிறான். அவனுக்கு பிடிச்ச மாட்டுக்கு வச்சிருக்கான். அவன் தெரியாமல் தான் சொல்கிறான். அது வந்து சாமியோட பேர் சொன்னால் பலன் கிடைக்கும், அதுவும் பிரம்ம முகூர்த்தமான இந்த நேரத்தில் சொன்னால் இப்படி ஒரு பலன் கிடைக்கும், நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் தெரியாமல் சொல்கிறான். இந்த தெரியாமல் சொல்கிறதால அன்னை ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வந்து சாதகமான நாளாக அமையணும்னு சொல்லி பெருமாள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அதனால தான் மரக்கிளை முழிஞ்சு விழுந்தப்ப ஒரு சக்தி தடுத்து அவனை நிறுத்துச்சு. தடிக்கு விழுந்தப்ப அவனை தாங்கி பிடிச்சது ஒரு சக்தி. அவனோட வீடு தீப்பத்தி எரிஞ்சப்ப அவனோட வீடு தீப்பத்தி எரியாம மழை மேகத்தை கொண்டு வந்ததும் இவரோட சக்தி தான். பெருமாள் தான் இத்தனையும் செஞ்சார். இப்போ பெருமாள் சிரிச்சிட்டே சொல்லார், அதுதான் பிரம்ம முகூர்த்தத்திலையும் அந்த நேரத்தில் நாம மந்திர உச்சாடனம் பண்றதாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரகசியம். நீங்க நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்களா? இப்போ நான் சொன்னது வந்து கதைங்க, ஏதோ ஒரு கதையை சொல்லாதீங்க சார் வீடியோக்காகன்னு சொல்லாதீங்க. 2 பேருக்கு நடந்த உண்மை சம்பவத்தை இப்போ நான் சொல்ல போறேன். இதோட என்ன அப்படின்னா, ஒரு சகோதரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 39 லட்சம் ரூபா ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக அவங்க நம்பி கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து தொழிலெலாம் வேண்டாம், அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ணாங்க ரொம்ப டீட்டெயிலாக வேணாம், சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கொடுத்துட்டாங்க. இப்போ 1 வருஷம் ஆச்சு. இவங்க நான் எதிர்பார்த்த மாதிரி பிஸ்னஸ்
வரல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நஷ்டம் எவ்வளவோ அதை கழிச்சிட்டு மிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸை விட்டு வெளில வரதுக்கு மனசு இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க, நல்லா ரன் ஆனது நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வருஷங்கிறது 3 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க பணத்தை கொடுக்கல. ஆனால் பிஸ்னஸ் அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா நடக்குது. அதுக்கான ப்ராஃபிட்டையும் கொடுக்கல, அதாவது ஷேரிங்கையும் கொடுக்கல. இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாகி அவங்க வந்து ஒரு விஷயத்த டீட்டெயிலாக சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் டீட்டெயில் இல்லாமல் சொல்கிறோம். அவங்க டீட்டெயிலாக போட்டாங்க. இதனால் என்ன அப்படின்னா, வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டைன்னா கூட, நீ கொடுத்த இவ்வளோ பணத்தால் நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டம், நம்ம இதை வெளியில் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டிருந்தா கூட நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கும், இல்லை நாமளே ஒரு தொழில் இதில் போட்டிருந்தா கூட அவங்க ஆல்ரெடி வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் பண்ணியிருந்தா கூட லாபம் கிடச்சிருக்கும். 39 லட்சம், 1 லட்சம் 2 லட்சம் இல்லை 39 லட்சம் ஒன்றால் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப அடிக்கடி உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி வேதனைப்படுற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். எல்லாரும் அவங்க பாவங்களும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, தப்பு தான் இல்லையா? அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வேணும்ட்டு ஏமாறல, தருவாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த நபரும் போய் கேட்கும்போது இப்போ கொஞ்சம் சரியில்லை, பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை சொன்ன உடனே அந்த சமயம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு மந்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரியாக நான் 3:30 மணி அந்த 3:45 எழுந்துருவேன். அதுக்கப்புறம் முகத்தை கை காலை மட்டும் கழுவிட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன், உட்காந்துட்டு நான் என்னென்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். விநாயகர் சொல்லுவேன். அடுத்து காயத்ரி மந்திரம் ரொம்ப கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லுது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம், கனகதாரா சோஸ்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடன் தீர்க்கக்கூடிய அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய பாடல், அந்த பாடல் சொல்லுவேன். அதுக்கப்புறம் குமாரஸ்தவம் சொல்லுவேன். சனீஸ்வர பகவானோட தோஷம் நீங்க சனி ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கும், அது சொல்லுவேன். கடைசியாக இதில் முடிச்சிருவோம். இப்படி சொல்லிட்டே வரும். இதுக்கே டைம் ஆகிடும். அப்போ அதே டைம் ஏன்னா அந்த நேரத்தில் நான் எழுந்தால் தான் சீக்கிரமாக அந்த டைம் சவுண்ட் இல்லாமல் இருக்கும், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நாய்ஸ் இருக்காது. நம்ம ஒரு தடவை பேசினா போதும், எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் சீக்கிரமே எழுந்துமா, சீக்கிரமே தூங்குறது வழக்கமாக வச்சுருந்தேன். அப்போ இவங்க சொல்லவும் நான் அந்த மெயில் அப்போ தான் படித்தோடனே நான் உடனே போட்டேன், இந்த மாதிரி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் கனகதாரா சோஸ்திரம், உங்கள் பிரச்சனைக்கு கனகதாரா சோஸ்திரம் படிங்க. 2வது கடன் தீர்க்கக்கூடிய அந்த பாடல், அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இந்த பாடல் 54வது பாடல், அதாவது அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 54வது பாடல் கடன் தீர்க்கக்கூடிய பாடல். ஆனால் அவங்களுக்கு கடன் கிடையாது, கொடுத்த பணம் தான் வசூலாகணும். ஆனால் இதை கடனுக்கும் சொல்லலாம், பணம் சம்மந்தப்பட்ட நான் இதுக்கு பின்னாடி ஒருத்தவங்களோடதையும் சொல்கிறேன். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினை குவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. வறியவர்களே, நீங்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டு ஒருவரிடத்தில் பொருளாகச் சென்று அவர்கள் உங்களை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டுமா? என் பின்னே வாருங்கள், முப்புற நாயகின் பாதங்களை சேருங்கள். தவத்தையே செய்யாத பழக்கமுடைய கயவர்களிடத்திலிருந்து என்னை தடுத்தாட்கொண்டவள் அவளே. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருள் கேட்டு போய் ஒரு தண்டை போய் நிற்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அன்னையோட பாதங்களை சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டை படிங்க. இந்த பாட்டை அவங்களுக்கு நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, இதை 2ஐயும் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பித்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16வது நாள் நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்ன நடந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, இந்த பணத்தை தர வேண்டியவங்களோட வண்டி, அதாவது ஃபார்ச்சுனர், அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி உள்ளே இருந்த 2 பசங்களில் ஒரு பசங்க நல்லா அடிபட்டுருச்சு போல். அடுத்து 2வது பாத்ரூமில் இவங்க வீட்டுக்காரங்க, யார் பணம் தரணுமோ அவங்க வீட்டுக்காரங்க வழிக்கு விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்கே போய் கேட்கும்போது நார்மலாக அவங்க அமாவாசை பௌர்ணமி சில சமயங்கள்லாம் அங்கே குறி சொல்லுவாங்களாம் அந்த கோவில். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒரு இடத்துல பணம் வாங்கிட்டு கொடுக்காம இருக்க, ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு காரணமாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை முதல்ல தொடச்சிட்டு அப்புறமா ஏன்ட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இது எனக்கு எப்படின்னா, அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி சொன்னாங்க, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து ஃபஸ்ட்டு 22 ரூபா கொடுத்தாங்களாம். 22 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 10 நாள் கழித்து மிச்சத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா. அவங்களே இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. 22 ரூபா வசூல் ஆகிடுச்சு. 16வது நாள் அன்றைக்கி கொடுத்ததுக்கு முதல் நாள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மறுநாள் இவங்க எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியாது, அப்படி நடந்துச்சு. இதில்
பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கிற வேண்டுதல் இருக்குது இல்லையா, அது வந்து இறைவனோட பார்வை உங்கள் மேலே உடனே நம்மளோட எந்த ஜோதிடர்ட்டையும் நீங்கள் போங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்கனாலும் மந்திரம் சொன்னீங்கனாலும் உடனே நடக்கும்னு சொல்லுவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. அப்படி இல்லாதவங்க மந்திரம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் சொல்கிறவங்க யார்கிட்ட வேணால் கேளுங்க. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது உங்களுக்கு காஸ்மிக் எனர்ஜியை உங்கள் உடம்புக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதீத சக்தியை உங்களுக்குள்ளே தக்க வச்சுக்க முடியும். இறைவனோட நேரடி பார்வை உங்கள் மேலே விடும். பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஒரு 53 வயசு ஒரு ஐயா ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, உனக்கு வந்து மகன் மாறிப்பா, நீ எனக்கு என் பையனோட வயசு உனக்கு இருந்தாலும் உன்ட்ட என் கஷ்டத்தை சொல்கிறேன்ப்பா. ஒரு 9 லட்சம் ரூபா போட்டு நான் ஒரு தொழில் தொடங்கியிருக்கேன். கடன் வாங்கி 3 பைசா வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அவங்க. 2 பைசா வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வாங்கி அந்த தொழிலை என்ன தொழில் அப்படின்னா, நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த ஊதுபத்தி, இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான சில பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பொதுவாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சில பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இவங்க தயார் பண்ணி கொடுக்குற ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சுருக்காங்க போல இருக்குது. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. சரி தொழிலை விரிவுபடுத்தணும்னு சொல்லி கடன் வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு போகல, எதிர்பார்த்த அளவுக்கு ஆர்டர் இல்லை, பெரிய இதாக இருக்குது. எனக்கு வந்து மாதமானா வட்டியே கிட்டத்தட்ட எனக்கு 20 ரூபா கிட்ட கட்ட வேண்டியது இருக்குது. அது போக சம்பளம் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணும், மெட்டீரியல்லாம் வாங்கணும், ரொம்ப இதாக இருக்குது. யாருக்கும் எதாவது சொல்கிறீங்க, எனக்கு ஒரு வழிபாடு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி எனக்கு இது சொன்னது ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு எனக்கு. இது எப்படி கேட்குறது. அதோடு இல்லாமல் அவங்க சொன்னாங்க, மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க, எனக்கு வந்து முருகன்னா ரொம்ப பிடிக்கும், என் முருகன் வந்து என்னை எப்பயுமே கைவிட மாட்டார், நீங்கள் நிறைய சொல்லுவீங்க முருகனை பற்றி. நேற்று கூட அன்றைக்கி முதல் நாள் வந்து நான் முருகனை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்துருக்கேன். அவங்க சொன்னாங்க, முருகனை பற்றி வீடியோ போட்டிருந்தீங்க, அதை கேட்கும்போது ஆறுதலாக இருந்துச்சு, சொல்லுங்கள் எந்த முருகன் கோயிலுக்கு போகணும், இல்லை நான் எந்த முருகன் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்ல முடியும், நான் ஒரு முருகன் வழிபாடு சொல்கிறதும் எல்லாரோட பிரச்சனையும் தீர்றதுக்காக தான், குறிப்பிட்ட ஒருத்தரோட பிரச்சனை மட்டும் தீர்றதுக்காக இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ சொன்ன எல்லா வழிபாடும் கூட அப்படி தானே. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. நான் உடனே அந்த சமயம் நான் வந்து முருகன்ட்டே சொல்கிறேன், முருகா இப்படி உன்னோட பக்தர் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்கிறாங்க, இவளுக்கு நான் என்ன அனுப்புறது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் எத்தனை நேரம் வந்து உன்கிட்ட கேட்டிருக்கேன், நீ எதையுமே கொடுக்காம இருந்தது கிடையாது. ஏன் அப்படி அவரை சோதிக்கிற, பாவம் இல்லையா அவர், அது இவ்வளோ வயசாகிடுச்சின்னு சொல்கிறாங்க, பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நீ இப்படி கைவிடலாமா, உன்னை நம்பி இருக்கவங்க எல்லாம் என்னைக்குமே கைவிட மாட்டேன்ல. நான் உடனே என்னோட ஆதங்கத்தை நேரடியாக முருகன்ட்டே சொல்லிட்டேன். கரெக்டாக இந்த வீடியோ படிக்கும்போது ஒரு இந்த இமெயிலை படிக்கும்போது ஒரு 4:30-4:45 இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேன், நான் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நான் வேறு அந்த இதை படித்ததுமே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் கஷ்டத்தெல்லாம் சொன்னார். நான் நிறைய மனசளவில் வந்து சிலதை உள்வாங்கிக்கும் போது வருத்தமாக இருக்கும்ல. நானே இமெயிலை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு இது இருக்கும் குரூப்பில் வந்து நான் சில இதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறைய பேருக்கு, நிறைய விஷயம் அப்படி பார்த்துட்டே வரும்போது டக்குன்னு ஒரு போஸ்ட் வந்தது. வந்தோடனே அதை என்னென்னு எடுத்து படித்தேன் அப்படின்னா, அப்போ வந்து கந்தசஷ்டி கவசம் சொன்ன ஒருத்தரோட பிரச்சனை தீர்ந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து தென்பட்டது. நான் உடனே படித்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே இதை தான் இப்போ இவருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே சொன்னேன். அதில் ரிப்ளை பண்ணுறேன். என்ன ரிப்ளை பண்ணுறேன்னா, நீங்கள் காலைல அவங்க சொன்னாங்க சீக்கிரமாகவே எழுந்துருவாங்களாம். அது வந்து 4 மணி 4:30 மணிக்கெலாம் எழுந்து நான் வந்து சீக்கிரமே கடைக்கு போய் கடையை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கடையில் வந்து அவ்வளோ இதெல்லாம் பண்ணுவேன், நேரத்திலே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு பட்டுச்சு. சரி ஓகே சீக்கிரம் அப்படிங்கும்போது நான் உடனே சொன்னேன், நீங்கள் எழுந்து கொஞ்சம் நேரத்தில் கடைக்கு போன உடனே கந்தசஷ்டி கவசம் வந்து நீங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, முருகன் கண்டிப்பாக இது பண்ணுவார், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க வந்து நம்பர் போட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு மனசு கேட்கல, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு. சரி நான் அவங்களுக்கு நானே கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கால் பண்ணதும். இப்போ நான் விஷயத்த சொன்னேன் அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கரெக்டாக சரியாக ஒரு 8 நாள் இருந்திருக்கும். அவங்க இதுக்கே சாயந்தரம் மெசேஜ்லாம் போடுவாங்க, நான் இன்றைக்கி கரெக்டாக பண்ணேன்ப்பா இப்படி இருந்துச்சு, பரவாயில்ல, மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, சில விஷயம் அவங்களுக்கு ஏற்படுறதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 8 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 8-9 நாள் இருக்கும். அந்த டைமில் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோடனே ஒரு குட் நியூஸ் நான் இன்னும் என் ஒய்ஃப் கிட்ட சொல்ல, உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவங்க 2 கால் பண்ணியிருந்தாங்க. நான் 2 கால் மிஸ்டு கால் ஆகிடுச்சு. 3வது கால் தான் நானாக திரும்ப கூப்பிட்டேன். அப்போ சொன்னாங்க, அதனால தான்ப்பா கால் பண்ணேன், சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பெரிய ஆர்டர் அப்படின்னாங்க. உண்மையாவா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் பெரிய ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி முருகன் வந்து என்னை கைவில்லை, அழகாக பிடிச்சிட்டாரு என் கையை கெட்டிமா அப்படின்னு. எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், என்னாச்சு என்ன சொல்லுங்கள் அப்படின்னதும், சீக்கிரமாக காலைல எழுந்துருவாங்கல்ல, வீட்டில் இருந்து ஒரு தெரு தள்ளி தான் ஃபேக்ட்ரி இருக்குது போல இருக்கு, அங்கே போயிருக்காங்க. போனவுடனே ஏற்கனவே வந்து ஒருத்தங்க சாமி தரிசனம், அது பக்கத்தில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. முருகன் கோயிலே சொல்லலாமான்னு தெரில, சரி பரவாயில்ல, ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். ஒரு கொஞ்சம் பிரபலமான முருகன் கோயில் இருக்குது, ஓகேவா. அந்த கோயிலுக்கும் இவங்க ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க. கோயில் நட வந்து எப்போ திறக்கும் அப்படின்னா 5:45 தான், 5:30 to 5:45 தான் திறக்கும். இவங்க சீக்கிரமே வந்துட்டாங்க போலக்கு. பக்கத்தில் சுற்றி ஒரு கடை கூட கிடையாது. அந்த சமயம் இவங்க ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு இப்படியே இந்த பக்கம் போனோடனே அவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கோயில் எப்போங்க திறக்கும் என்ன ஏதுன்னு கேட்டதுன்னா அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நேரம் ஆகும் அப்படின்னதும், ஒரு அம்மா அவங்களோட மாமியார்
அவங்களோட பையன், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க அம்மா 3 பேர் தான் வந்திருக்காங்க. சரி ரொம்ப கொசு கடி போல் உட்காரம்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, பக்கத்தில் இன்னும் ஒரு 3 கடை தள்ளி தான் நம்ம கடை இருக்குது, வாங்க கடையில் கூட உட்காருங்க, ஃபேனில் உட்காந்துங்க, சரியாக வந்து ஒரு 5:30 மணிக்கு 5:45 வந்தீங்கன்னா நட திறக்க கரெக்டாக இருக்கணும். சரின்னு அவங்க வந்திருக்காங்க. ஒரு ஃப்ளாஸ்கில் டீ கொண்டு போயிருக்காரு, எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அவங்க எவ்வளவோ சொல்லி வேணான்ருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பேசும்போது ஜென்ரலாக அப்படி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன ஃபேக்ட்ரி, இது என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோடனே அவங்க போய் சாமிலாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது இவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பார்க்கும்போது சொல்லியிருக்காங்க, உங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப, அவரை வந்து பேசுனது நடந்துக்கிட்டதும் ரொம்ப பிடிச்சிச்சு போல். சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இது பண்ணாதீங்க, என்னோட மச்சான் ஒருத்தர் இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு, நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணுவார், நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க நம்பரை வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு பேசியிருக்காங்க. பேசினோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ரெகுலராக வெளியிலேருந்துலாம் ஆர்டர் வாங்குகிறோம் சார், உங்களுது நீங்கள் வந்து சாம்பிள் காமிங்க, ஓகேவா இருந்தது அப்படின்னா நாங்களே எடுத்துக்கிறோம், எங்களோட நேம் அதை அவங்க பேரில் வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க இவங்கள. சரின்னு சொல்லி இவங்க ரெடி பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. ரெடி பண்ணது ஓகே ஆகிடுச்சு. அட்வான்ஸ் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட தொகைனா தொகையை கூட சொன்னால் சங்கடம் நினைக்கிறேன். அது ஏன்னா இப்போ இந்த வீடியோ கூட அவங்க பார்ப்பாங்க, அதுக்காக சொல்கிறேன். அந்த தொகையை போட்டு செக் கொடுத்துட்டாங்களா, அட்வான்ஸ் செக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெகுலர் ஆர்டர் கிடச்சிச்சு போல். இப்போ ஒரு 20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட ரீசெண்டாக அவங்கள்ட்ட பேசி சொன்னாங்க, நல்லா தான் போயிட்டுருக்குது, பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த சமயம் நேரடியாக கடவுள்கிட்ட எந்த மந்திரமுமே சொல்லாமல் உங்களோட கோரிக்கையை கூட சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, முருகா இப்படி இருக்கேன், இல்லை விநாயகரை பிடிக்குமா, விநாயகா என்ன இப்படி சோதிக்கிறீங்க, பெரியவா தான் பிடிக்கணும், பெரியவா இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ல, நிறைய பேர் வந்து 4:06 தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து 3:04 சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ரெண்டுக்குமே இடைப்பட்ட நேரமாக வச்சுக்கோங்க. ஒரு 4 மணிலேருந்து 6 மணின்னு வச்சுக்கோங்க. இதில் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எழுந்து, உங்களுக்கு கடன் இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த சகோதரியோட விஷயத்தை சொல்லாமல் விட்டேன் பாருங்க. ஒரு சகோதரி வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக 8 லட்ச ரூபா கடன், தொடர்ந்து 3 மாதம் வந்து இந்த கடன் தீர்க்கக்கூடிய அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 54வது பாடலை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். எப்படியாச்சும் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கடன் தீர்ந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான சம்பவம், ரொம்ப ஆச்சரியமாலாம் இருக்கும். அது சும்மா காது குத்துக்கு வந்த அவங்களோட பெரியப்பார் பையன் வந்து இந்த மாதிரி இவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் ஃபேக்ட்ரி, அவங்க ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஏன் இவ்வளோ நஷ்டம் அப்படின்னு கேட்டு என்னன்னு சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து நான் காணிக்கையாக பண்ணுறதா இருந்தேன், எனக்கு வந்து இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் வந்து அந்த படத்தை வந்து அதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு யாருக்கோ இது பண்ணுறதுக்காக, தர்மம் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறேன் அது மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த பணத்தை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துருக்கிறார், வச்சுக்கோ, நீ எப்போ நல்ல நிலைமைக்கு வருவியோ அப்போ வந்து நீ உன்னால் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீ தானமாக பண்ணிவிடு, இது வந்து நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்துறேன் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாராம். அது வந்து இன்னும் பெருசாக சொல்லணும், அதை நான் வந்து அப்படி சொல்லாமல் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தை அப்போ நீங்கள் எப்படி உட்காரணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப பத்மாசனம்னு சொன்னால், இப்படி நம்ம சாப்பிடும்போது உட்காருவோம் பார்த்தீங்களா, 2 காலையும் சப்பளங்கால் போட்டு உட்காருவோம், அப்படி உட்காந்துக்குங்க. அந்த கழுத்தும் முதுகும் நேராக இருக்கணும், அதாவது தலை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கழுத்து கீழே குனியாமல் ஸ்ட்ரைட்டாக தலை, கண்ணு வந்து ஒரு இதை நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி உட்காந்து. உங்கள் முன்னாடி தீபம் இருக்குது, இல்லை நீங்கள் பூஜை அறையில் இருக்கீங்க, அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் தான். அந்த சமயம் குளிச்சுட்டு என்ன கேட்டால் பூஜை அறையில் உட்காந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். 1000க்கு 2000 மடங்கு வந்து இது பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இல்லை எனக்கு குளிக்கலாம் விருப்பம் இல்லைன்னா கை கால் கூட கழுவிட்டு வந்து உட்காந்து. ஏன்னா நான் எல்லாருமே கடன் சொல்கிறதால நான் கடனுக்கான இதை சொல்கிறேன். எல்லாருமே சொல்லலாம், இதுதான் இவங்க தான் சொல்லணும்லாம் கிடையாது. உட்காந்துக்கிட்டு கடன் தீர்க்கக்கூடிய அபிராமி அந்த அதில் வரக்கூடிய அந்த 54வது பாட்டு ரொம்ப தமிழில் தான் இருக்குது. இல்லை சார் எனக்கு அது சொல்கிறேன் வேறு சொல்லுங்கள் அப்படின்னா கனகதாரா சோஸ்திரம். எல்லாருக்குமே பணம் தான் வேணும் இல்லையா? இப்போ பிரச்சனை எல்லாருக்கும் பணம் சம்மந்தப்பட்டது தான். கனகதாரா சோஸ்திரம் எனக்கு வந்து வராது அப்படின்னா கவலையப்படாதீங்க. அந்த சமயம் எனக்கு வந்து எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா ஹெட்செட்டை போட்டுங்க. கனகதாரா சோஸ்திரம் சுப்புலட்சுமி அம்மா பாடினது யூடியூப்ல எல்லாருக்குமே இருக்கு. நீங்க போய் கனகதாரா சோஸ்திரம் சுப்புலட்சுமின்னு போட்டிங்கனாலே அதுதான் வரும். நீங்க அதை கேளு. அதை கேட்டிங்கனாலே உங்களை அறியாம நீங்க வேணும்னா சோதனைக்கு ஒரு 10-11 நாள் டெய்லியும் வந்து எழுந்து கேட்டுட்டு கூட அதுக்கப்புறம் தூங்காம இருந்தா நல்லது என்ன கேட்டா. ஏன்னா நம்ம அனுதினமும் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேசும் தெய்வம் பெரியவா வந்து எவ்வளவு லேட்டாக 2 மணிக்கு போய் படுத்தா கூட ஷார்ப்பாக 3:30 மணிக்கு எழுந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மடத்தில் யாரும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சமயத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னா அந்த சமயம் வந்து பிரபஞ்சம் ரொம்ப அழகாக சீராக இயங்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவித சக்தியை கீழ் பூமிக்கு அனுப்புது. நாம் ஏன் மார்கழி மாதம் கோலம் போடுற கான்செப்ட் வச்சுருக்கிறோம் தெரியுமா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கோலம் போடுவாங்க. மார்கழி மாதத்தில் அந்த பிரபஞ்ச சக்தி அதிகப்படியாக, அதாவது பனிப்பொழிவான காலம், அந்த பனி வழியா ஊடுருவி இந்த பூமியில வந்து இறங்குது. இந்த சமயம் அந்த உடம்புல கிரகிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்ப வந்து மார்கழி மாதம் பெருமாள் கோவில் போறது, திருப்பாவை பாடுறது, சிவன் கோயிலா இருந்தா சிவன் கோயிலுக்கு போறது, எந்த கோயிலோ
நீங்கள் பார்த்துருக்கீங்களா 3:30 மணிக்கு ஷார்ப்பாக இது பண்ணிவிடுவாங்க. இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போகலாம் இல்லையா. திருப்பதி பெருமாள் கவனிச்சிருக்கீங்களா? உலகத்தில் இருக்க அத்தனை கோயிலுக்கும் ஒரு கணக்கு இருக்குது, திருப்பதி பெருமாளுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஷார்ப்பாக 3:30 மணிக்கு எழுந்திருவார். நைட்டு 12 மணிக்கு நட சாத்துவாங்க, 11:30 மணி இப்போ 12 மணின்னு நினைக்கிறேன் சாத்துவாங்க. ஷார்ப்பாக 3:30 மணிக்கு எழுந்திருவார். 3:30 மணிக்கு எழுந்தோடனே ஃபஸ்ட்டு எங்கே தெரியுமா முடிப்பார்? ஒரு மாடு மேய்க்கிறவர் ஒரு மாட்டை பசுமாட்டை பிடிச்சிட்டு வந்து நிப்பாட்டுவார். திரை வழங்கினது ஃபஸ்ட்டு பெருமாள் அந்த பசுமாட்டை தான் பார்ப்பார். ஷார்ப்பாக 3:30 மணி, 3 மணிலேருந்து 3:30 மணி, அந்த டைம் கரெக்டாக எனக்கு கரெக்டாக டைம் தெரியல, 3:30 மணி அது. ஏன்னா அவர் வந்து கரெக்டாக எந்திரிச்சிருவார். இன்றைக்கும் பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய பெருமாள் வந்து அவர் தான் அந்த உலகத்துக்கே படியிருக்கிறார். அவரே ஷார்ப்பாக இருந்துச்சு. மற்ற கோயிலெலாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய கோயிலாம் ரொம்ப லேட்டாக திறப்பாங்க, 6 மணிக்கெலாம் திறப்பாங்க. ஏன் அந்த அளவுக்கு பெருமாள் அந்த அளவுக்கு பிரபலம் அப்படின்னா அதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்லலை, ராமானுஜரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். துயில் எழும் நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தன்றத ஒரு இடத்துல ஒரு வார்த்தை ஒரு பாடலில் குறிப்பிட்டிருப்பார். அதுவே வந்து அவரோட இதுக்கு வந்து முக்கியமான காரணம். ஏன்னா எல்லா பெருமாள் கோயில், எத்தனையோ இடத்துல பெருமாள் கோயில் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பெருமாள் சொன்னதே பணக்கார கடவுள்னு சொன்னால் யார் ஞாபகம் வருவா அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு திருப்பதி பெருமாள் தான் வருவார் இல்லையா. நீங்கள் ஒரு வேளை பொருளாதார ரீதியாக உயரணும், உடல் ஆரோக்கியம் வேணும், நல்ல நிலைமையில் இருக்கணும்னு நினச்சா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நான் சொன்ன மாதிரி இதுதான் சொல்லணும், அதுதான் சொல்லலை. ராமநாமம் சொல்லலாம், விநாயகர் கடவுள் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளோட மந்திரமே தெரியலையா, கடவுளை சும்மாவே சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது தீரணும். இது வந்து ஒரு சாமியார் வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு மனசால பிரம்ம முகூர்த்தத்தில் நீ நினச்சிக்கிட்டாலே அந்த ஆற்றல் ஒன்று அப்படி ஒரு மனிதனாக மாற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வரும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு எல்லா பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு தான் அவர் வந்து ஆசிரமத்துக்கு வர சொல்லி அவனை உட்கார வச்சு அவன் முன்னாடி சொல்லுவார். இப்போ உனக்கு வந்து எவ்வளோ கடன் இருக்குது, இந்த பொற்காசுகள்லாம் நான் உன்ட்ட கொடுக்குறேன், இப்போ நீ என்ன பண்ணுவ திங்க் பண்ணு அப்படின்வார். அதை எண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னது அவனே அந்த பொற்காசுகள்லாம் இவங்களுக்குலாம் கடன் அடைப்பேன், கண்ணை மூடிக்கிட்டே தான் பண்ண சொல்லுவார், கண்ணை தரக்கூடாது, இவங்களுக்குலாம் இவ்வளோ கடன் இருக்குது கொடுப்பேன், மீதி இருக்க பொற்காசை வச்சு இப்படி வாழ்வான் அப்படி வாழ்வான் இப்படியே அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2 மாதம் இப்படியே சொல்லியிருப்பான். 3வது மாதம் பார்த்தா அவன் எதிர்பார்த்த மாதிரியே அத்தனை விஷயம் அவன் சொன்ன மாதிரியே விஷயங்கள்லாம் நடக்கும். இது எப்படி நடக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை இந்த உடம்பு கிரகிச்சிக்குது. நம்ம உடம்பு வந்து ஒரு மொபைல் மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு சார்ஜர் வேணும். இந்த சார்ஜர் வந்து ஒரு சக்தி வேணும், சார்ஜர்ன்ட்ட ஒரு பவர் வேணும். அந்த பவர் வந்து பிரபஞ்சத்திட்ட இருக்குது. அது அழகாக அதை நமக்கு சார்ஜ் பண்ணுற போர்ட்டு தான் வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்துறது மந்திரங்களோ வழிபாடுகளோ. இதுக்கு குறிப்பிட்ட சரியான அலைவரிசை வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அழகாக பத்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு முகத்தை கழுத்தை நேராக முதுவை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் கொடுக்குறீங்களோ அது 100% நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேணும்னா சோதனை பண்ணி பாருங்கள். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.